ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷினோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 2 2 பார்ட் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் பாட்னி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட 11th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் கொஷினும் போட்டாச்சு. 6th-லேருந்து 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் ரெண்டுக்குரிய பாக்ஸ் கொஷினும் போட்டாச்சு. எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனாஸ்டோமோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனாஸ்டோமோசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தமனிகள் இணையக்கூடிய இடங்கள் தான் வந்து அனாஸ்டோமோசஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா இணைப்பிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2 தமனிகளில் ஏதாவது ஒன்று அடைப்பு ஏற்படும் போது அது இன்னொன்று வந்து சூஸ் பண்ணிக்கிறோம், மாற்று பாதையாக சூஸ் பண்ணிட்டு ரத்தத்தை கடத்தும். ஸோ ரத்தம் வந்து தடையில்லாமல் கடத்துறதுக்காக தான் இந்த அனாஸ்டோமோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைப்பிடங்கள் அப்படிங்கிறது செயல்படுகிறது. மோஸ்ட்லி இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய தமனிகள் வந்து நிறைய, அந்த தமனிகளில் வந்து நிறைய அனாஸ்டோமோசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இணைப்பிட பகுதிகள் இருக்குமா. ஸோ அதனால தான் மூட்டுகள் வளையும் போதோ இதில் இருக்க ஏதாவது ஒரு தமனியில் ரத்த ஓட்டம் தடைப்பட்டாலும் இன்னொரு தமனி வழியாக அது வேறு பாதையை நோக்கி ரத்த ஓட்டம் பாஞ்சு தடையின்றி பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அனாஸ்டோமோசஸ் அப்படின்னா என்னென்னா 2 தமனிகள் இணையக்கூடிய இணைப்பிடம் அப்படிங்கிறதான் வந்து அனாஸ்டோமோசஸ். அடுத்து லாவ்லேஸ் விதி, லாவ்லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதியை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் இதோட அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள முடியும். ஸோ கேட்கலாம், இதயம் மற்றும் இரத்த நாளங்களோட அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி என்னன்னு கேட்டாங்கன்னா லாப்லேஸ் விதி. ஓகேவா. இந்த விதியின்படி என்ன சொல்றாங்கன்னா இரத்த நாளச்சுவரோட விரைப்புத்தன்மைங்கிறது அதோட இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த நாளத்தின் ஆரம் இது 2க்கும் நேர் வீதத்தில் இருக்குமா. அதாவது இரத்த அழுத்தம் அதிகரிச்சாலோ அல்லது இரத்த நாளத்தோட ஆரம் அதிகரிச்சாலோ அந்த இரத்த நாளச்சுவரோட விரைப்புத்தன்மையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இரத்த நாளச்சுவரில் அதிக அழுத்தத்தை எதிர்கொள்ளும் இரத்த குழாய்களோட சுவர் வந்து குறைவான அழுத்தத்தை எதிர்கொள்ளும் நுண்தமனி சுவரை விட தடித்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுவருங்கிறது தடித்து காணப்படும். அடுத்து முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சை. முதல்ல உலகத்தில் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1959. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ஸோ தென்னாப்பிரிக்காவோட பேரா கிறிஸ்டியன் பெர்னால்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணது 1967 டிசம்பர் 3 கேப்டவுன் அப்படிங்கிற இடத்துல உள்ள க்ரூட்ஷூர் மருத்துவமனையில் மனிதத்தோட இதயத்தை மாற்றி அறுவை சிகிச்சையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறார். ஓகேவா. ஸோ 1967 இவர் செய்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடி 1959 முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1994 தான் இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. ஆகஸ்ட் 3 டாக்டர் அனங்கிப்பள்ளி வேணுகோபால் அப்படிங்கிறவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் இதய மாற்று அறுவை சிகிச்சையை செய்கிறாரு. ஸோ இந்தியான்னு கேட்டாங்கன்னா 1994. உலக அளவில் முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து 1959. அடுத்து அக்வாபோரின்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வாபோரினா என்னன்னா நீர் ஊடுருவ செய்யக்கூடிய பாதைகள், அந்த சவ்வு கடத்தும் புரதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீரை கடத்தக்கூடிய அந்த புரதத்துக்கு பேர் தான் அக்வாபோரின் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக குழல் பகுதி மற்றும் திசுவிடை திரவத்தின் இடையே நிலவும் மூடு பரவல் அழுத்த வேறுபாடு காரணமாக நீர் மூலக்கூறுகள் எபித்தீலிய செல்கள் வழியாக கடத்த வழி செய்கிறது. ஸோ இந்த அக்வாபோரின்கள் இருக்கிறதுனால தான் அந்த திசுவிடை பகுதிகளுக்கும் அதே மாதிரி சிறுநீரக குழல் பகுதிகளுக்கு இடையே உள்ள அந்த அழுத்த வேறுபாடு காரணமாக அது எங்கே போயிடுச்சுன்னா எபித்தீலிய செல்கள் வழியாக வந்து அந்த நீர் மூலக்கூறுகள் வந்து கடத்தப்படுகிறது. இதுக்கு காரணம் இந்த அக்வாபோரின்கள் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இது ஒரு சவ்வு கடத்தும் புரதம். அடுத்து வந்து ஆஞ்சியோடென்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி தடை காரணிகள், ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மிகை இரத்த அழுத்த சிகிச்சைக்கு பயன்படுது. அதாவது ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் இருக்கு இல்லையா, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடியதான் இந்த ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி தடை காரணிகள். இவ்வகை மருந்துகள் மிகை இரத்த அழுத்த சிகிச்சை முறையில் எவ்வாறு உதவுகின்றன தேவையில்லை. ஸோ இது வந்து எந்த நோய்க்காக பயன்படுகிறது அப்படின்னா மிகை இரத்த அழுத்த சிகிச்சைக்கு பயன்படுகிறது.
அடுத்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது இதய மாற்று அறுவை சிகிச்சை. இது வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முதல்ல வெற்றிகரமாக எப்போ வந்து நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1954லேயே நடந்திருக்கு. போஸ்டனில் உள்ள பீட்டர் பென்ட் பிரிக்கிங்ஹாம் மருத்துவமனையில் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து நடந்திருக்கு. அதாவது ட்வின்ஸுகளுக்கிடையே இரட்டையர்களுக்கிடையே நடைபெற்ற இந்த சிகிச்சையை செய்தவர் வந்து ஜோசப் இ முர்ரே மற்றும் அவருடைய குழுவினர். அதே இது நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா 1965 மே மாதம் மும்பையில் உள்ள கிங் எட்வர்ட் நினைவு மருத்துவமனையில் தான் இந்தியாவோட முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து 1965, உலக அளவில் 1954. இதில் வந்து ஹைப்பர்நெஃப்ரோமா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு. ஸோ சிறுநீரக புற்றுநோய் தான் வந்து ஹைப்பர்நெஃப்ரோமா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கேட்கலாம், ஹைப்பர்நெஃப்ரோமாங்கிறது எந்த நோயின்னு கேட்டாங்கன்னா சிறுநீரக புற்றுநோய். இதனால பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு சிறுநீரக செயலிழப்பு அல்லாத பிற காரணங்களால் இறந்த கொடையாளியின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட சிறுநீரகத்தை பொறுத்திருக்காங்க. இந்தியாவோட உயிருடன் உள்ள கொடையாளியின் சிறுநீரகம் 1971 டிசம்பர் 1 அன்று வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் டாக்டர் ஜானி மற்றும் டாக்டர் மோகன் ஆகியோரால் பொருத்தப்பட்டிருக்கு. உயிருள்ளவங்களுடைய சிறுநீரகத்தையே எடுத்து மாத்திருக்கிறது வந்து 1971. அடுத்து எலும்பு தசை கிளைகோஜன் பகுப்பாய்வு SMGA அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன? எலும்பு தசை கிளைகோஜன் பகுப்பாய்வுனா என்னன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்களா, அத்லெட்ஸ் இருக்காங்களே, தடகள வீரர்கள், அவங்களோட விளையாட்டு திறன், அவங்களால எவ்வளோ விளையாட முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்களோட தசையோட ஒரு பகுதியை உயிர் திசு சோதனை மூலமா எடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பயாப்சிங்கிறது உயிருள்ள ஒருத்தரோட திசுக்களை வந்து திசுக்களோட சாம்பிள் எடுக்கிறதா வந்து பயாப்சி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தடகள வீரர்களோட விளையாட்டு திறனை அளவிடுறதுக்காக தசைகளோட உயிர் திசுவை வந்து எடுத்து சோதனை செய்வாங்களாம். அப்படி அந்த தசைகளில் உள்ள கிளைகோஜன் அளவிட உதவும் நிலையான முறை தான் இந்த SMGA அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தசைகளில் எவ்வளோ கிளைகோஜன் இருக்கு அப்படிங்கிறத அளவிடுறது. அதாவது காற்றில்லா நிலையில உடற்பயிற்சியின் போது தசையில் உள்ள கிளைகோஜன் தான் ஆற்றல் மூலமாகும். ஸோ இப்போ வந்து காற்றே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க காற்று இல்லாத இடத்துல அவங்க உடற்பயிற்சி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எங்கேருந்து ஆற்றல் வரும்னா தசையில் உள்ள இந்த கிளைகோஜன் தான் வந்து ஆற்றல் மூலமாக செயல்படும். அப்போ மேலும் உடலில் சேமிக்கப்பட்டுள்ள கிளைகோஜன்களும் நீண்ட நேர செயல்பாட்டுக்கான ஆற்றலை தரும் வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வில் பங்கு பெறுகிறது. ஸோ ரொம்ப நேரம் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆற்றல் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆகியிருக்க இந்த கிளைகோஜன் தான் என்ன பண்ணும், வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வில் பங்கேற்கும். அப்போ ஒற்றை கிளைகோஜன் மூலக்கூறுல ஏறத்தாழ 5000 குளுக்கோஸ் அலகுகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவை 5000 தனித்த குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கு சமம். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கிளைகோஜன்ல தான் இருக்கு. ஸோ கேட்கலாம், கொஸ்டின் எப்படி வரும்னா ஒற்றை கிளைகோஜன் மூலக்கூறுல எவ்வளோ அலகு குளுக்கோஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 5000 குளுக்கோஸ் அலகுகள் இருக்கிறது. அடுத்து மணிக்கட்டு எலும்பு கால்வாய் நோய் அப்படின்னு சொல்றாங்க. கார்பல் டனல் சிண்ட்ரம் CTS அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா மணிக்கட்டுல இருக்கக்கூடிய எலும்புகளும் இணைப்பு நார்களும் சிறுத்து மைய நரம்பை அழுத்துமா. ஓகேவா? ஸோ அது வந்து சிறுசாகி அது போய் எங்கே வந்து பாதிக்கும்னா மைய நரம்பை ப்ரெஷர் பண்ணும். ஸோ இப்போ எழுத்தர், மென்பொருள் துறையில் பணிபுரிவோர், அப்புறம் கர்ப்பிணி மற்றும் அலைபேசியில் தொடர்ந்து விளையாடுவோர் அல்லது தொடர்ந்து செய்தி அனுப்புவோர் ஆகியோருக்கு இந்த நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை ரொம்ப நேரம் எழுதுறவங்க, ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமனுக்கு இந்த நோய் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதிர்ச்சி அடைந்தோரோட உடலில் உருவாகும் மூளை தண்டுவட திரவத்தோட மொத்த அளவு வந்து 150 மில்லிலிட்டர். ஸோ 150 மில்லிலிட்டர் தான் மூளை தண்டுவட திரவம் வந்து சுரக்குமா. இது ஒவ்வொரு 8 மணி நேரத்திற்கும் புதுப்பிக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் திருப்பி என்ன ஆகுது, இந்த மூளை தண்டுவட திரவம் வந்து புதுப்பிக்கப்படுது. அப்போ ஒரு நாளைக்கு சுமாரா 500 மில்லிலிட்டர் மூளை தண்டுவட திரவம் வந்து உற்பத்தி ஆகுது. ஏன்னா 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது திருப்பி 150 மில்லிலிட்டர் சுரக்கும் போது மொத்தமாக ஒரு நாளைக்கு சுமார் 500 மில்லிலிட்டர் மூளை தண்டுவட திரவம் வந்து நம்ம உடல்ல உற்பத்தி ஆகுது. இந்த மூளை தண்டுவட திரவத்தில் உள்ள கழிவு பொருட்களை அகற்றி சுத்தம் செய்வதில் கோராய்டு வலைப்பின்னல் வந்து உதவுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கூட நமக்கு கேட்கலாம். மூளை தண்டுவட திரவத்தில் உள்ள கழிவு பொருட்களை அகற்றி சுத்தம் செய்வதில் எது உதவுது அப்படின்னா கோராய்டு வலைப்பின்னல். அண்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 150 லிட்டர் வந்து சுரக்கும்.
ஆனால் அது ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் புதுப்பிக்கப்படுறதுனால டோட்டலாக ஒரு நாளைக்கு 500 மில்லிலிட்டர் மூளை தண்டுவட திரவம் வந்து உற்பத்தி ஆகுது. அடுத்து நிறப்பார்வைக்கான பார்வை நிறமிகள். நம்ம நிறத்தை பார்க்குறோம் இல்லையா, அதுக்காக கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை நிறமிகள் வந்து 3 இருக்கு. சிவப்பு கூம்பு செல்கள், பச்சை கூம்பு செல்கள், அப்புறம் நீல கூம்பு செல்கள். இப்போ சிவப்பு கூம்பு செல்கள் அப்படிங்கிறது இதில் என்ன காணப்படுதுன்னா எரித்ராப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமி. இந்த நிறமி இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, அந்த ஒளியை உணர முடியும், ஒளியோட நிறத்தை வந்து உணர முடியுது. இந்த நிறமி 560 நானோமீட்டர் அளவுடைய நீண்ட அலைநீளங்கள் கொண்ட ஒளியை உணர்கிறது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அலைநீளங்கள் உள்ள ஒளியை வந்து உணருது. அப்படி பார்த்தோம்னா எரித்ராப்சின் இருக்குது. சிவப்பு கூம்பு செல்கள்ல என்ன நிறமி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எரித்ராப்சின். இது 560 நானோமீட்டர் அளவுடைய அலைநீளங்களை வந்து நீண்ட அலைநீளங்களோட ஒளியை வந்து உணருது. அதே இது பச்சை கூம்புகள்ல இருக்கக்கூடிய நிறமி வந்து குளோரோப்சின். குளோரோன்னு வந்தா பச்சை, எரித்ராப்சின் வந்தா சிவப்பு கலர் எரிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து குளோரோப்சின் அப்படிங்கிற நிலைமை வந்து 530 நானோமீட்டர் அளவுடைய நடுத்தர அலைநீளங்களை கொண்ட ஒளியை உணருது. அடுத்து நீலக்கூம்பு செல்கள் என்ன இருக்குன்னா சயனாப்சின் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இது வெறும் 420 நானோமீட்டர் அளவுடைய குறைந்த அலைநீளமுடைய ஒளியை உணருது. சில நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3 தான். எரித்ராப்சின் 560, குளோரோப்சின் 530, சயனாப்சின் வந்து 420 நானோமீட்டர். அடுத்து கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ஜி. கண்ணில் வந்து வரும் இல்லையா, அந்த அலர்ஜி அல்லது தொற்று காரணமாக தான் வந்து கன்ஜெக்டிவா படலத்தில் உள்ள இரத்த குழாய்கள் தடிப்புட்டு சிவப்பு நிறமாக மாறி ரத்தம் தெரிக்கும் கண்கள், அதாவது நம்ம கண்ணு வந்து சிவப்பா இருக்கு, மெட்ராசைன்னு சொல்றோம் இல்லையா, அது ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இந்த கன்ஜெக்டிவா படலத்தில் உள்ள இரத்த குழாய்கள் வந்து பெருசாயிடுமா, தடிப்புட்டு சிவப்பு நிறமா மாறி நம்ம கண்ணு ஃபுல்லா சிவப்பா இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்குது. அதான் மெட்ராசைக்கு இன்னொரு பேர் வந்து கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற நோய். இந்த நிலையை உருவாக்குது. குற்றிலை சுரப்பிகள் பாக்டீரியாக்களின் தாக்குதலுக்கு உட்படும் போது இவை வலியுடன் கூடிய சீல் நிரம்பிய குமிழ்களாக காணப்படுகிறது. இதுக்கு வந்து கண் கட்டி அப்படின்னு பேரு. அதே இது பாக்டீரியா தொற்று வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா சீல் நிரம்பிய குமிழா காணப்படுறதுனால அது கண் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு மனிதனிலிருந்து மற்றொரு மனிதனுக்கு குறைந்த நிராகரித்தல் அல்லது நிராகரித்தல் இல்லாத உடல் உறுப்பு மாற்றம் செய்யக்கூடிய ஒரே திசு வந்து கார்னியா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணில் உள்ள கார்னியா தான் வந்து குறைந்த நிராகரித்தல் அல்லது நிராகரித்தலே இல்லாத உடல் உறுப்பு மாற்றம் செய்யக்கூடிய ஒரே ஒரு திசு வந்து கார்னியா தான். இந்த திசுவில் இரத்த குழாய்கள் இல்லாததான் இதுக்கு காரணம். அதனாலதான் ஒரு மனிதன்ல இருந்து இன்னொரு மனிதனுக்கு வந்து தானம் பண்ண முடியும், உடல் உறுப்பை மாற்ற முடியும். ஓகேவா. காரணம் என்ன, காரணம் கூற்றுல கூட இது வந்து கேட்கலாம். அடுத்து முன் கண் திரவம், கண் லென்ஸ், கார்னியா மற்றும் விழித்திரை ரெட்டினா. இந்த செல்களுக்கு உணவு மற்றும் ஆக்சிஜனை அளிக்கிறது. ஓகேவா. ஸோ இந்த செல்களுக்கு எல்லாமே வந்து உணவு மற்றும் ஆக்சிஜனை அளிப்பது வந்து இந்த முன்கண் திரவம் தான். இது எந்த அளவு உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதே அளவு வெளியேற்ற முடியும். ஸோ எவ்வளோ உற்பத்தி ஆகுதோ அதே அளவு வெளியேற்றப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ இது இருக்கிறதுனால தான் கண் உள்ளழுத்தமானது 16 mmHg-ஐ நிலையாக பராமரிக்க உதவுகிறது. அடுத்து ஸ்க்லம் கால்வாயில் கேனல் ஆஃப் ஸ்க்லம் ஏற்படும் அடைப்பு கண் உள்ளழுத்தத்தை அதிகரிக்கும். இந்த ஸ்க்லம் கால்வாயில அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது எதை பாதிக்கும்னா இந்த உள் அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும் சொல்றாங்க. அப்படி இந்த அழுத்தம் அதிகரிக்கிறதுனால விழித்திரையும் பார்வை நரம்புகளும் நெருக்கி அழுத்தப்படுது. ஸோ இது அதிகரிக்கிறது, இதோட உள் அழுத்தம் அதிகரிக்குது. அதனால என்ன ஆயிடுதுன்னா இந்த விழித்திரையும் பார்வை நரம்போட அழுத்தத்தையுமே வந்து அதிகரிக்கிறது. இதனால் கிளாக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய கோளாறு, கிளாக்கோமாங்கிற கோளாறு கண்ணில் ஏற்படுது. ஓகேவா. ஸோ இதுல கிளாக்கோமாங்கிறது கண்ணில் விழித்திரையும் பார்வை நரம்புகளும் அழுத்தப்படுவதனால ஏற்படக்கூடிய கோளாறு நோய். அடுத்து ஒளிச்செறிவானது டெசிபல் என்ற அழகால இருக்கு. சவுண்டை வந்து எந்த அழகால அளக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிபல். ஓகேவா. சாதாரண காது கேட்பதற்கான ஒளிச்செறிவு வந்து சுழியம்னு சொல்றாங்க. ஒரு சாதாரணமாக காது கேட்பதற்கான சவுண்டு வந்து 0 டெசிபல் இருந்தாலே போதும். இது 50 டெசிபல் அளவு ஒளிச்செறிவானது பேசுவதை தெளிவாக புரிந்து கொள்ளுவது. இப்போ ஒருத்தவங்க நம்மள்ட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த சவுண்டோட செறிவு வந்து எவ்வளோ இருக்குன்னா 50 டெசிபலாவது இருக்கணும். அப்படினால தான் நம்மளால தெளிவாக கேட்க முடியும். அதே இது 90 டெசிபலுக்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இரைச்சல் அப்படின்னு சொல்றோம். சத்தங்கள்
அந்த சத்தம் வந்து தொடர்ச்சியாக கேட்கும்போது நமக்கு நீண்ட காலம் கேட்டோம் அப்படின்னா காது கேட்கலாமே ஆகும். நம்ம ஹெட்செட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அதிக சவுண்டோட கேட்டோம்னா கொஞ்ச நாள் காதே கேட்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து above 90 டெசிபிளுக்கு இருக்கும். ஸோ அப்போ ஒருத்தவங்க பேசுவதை கேட்குறதுக்கு எவ்வளோ டெசிபிள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டெசிபிள். அடுத்து சுவைமொட்டு செல்கள் அவை இருக்கும் இடத்தின் தன்மையால் அதிக அளவில் உராய்வுகளை எதிர்கொள்கின்றன. சுவைமொட்டு செல்கள்ங்கிறது நாக்கில் இருக்கக்கூடியது தானே. இது இருக்கும் இடத்தின் தன்மையால் அதிக அளவில் உராய்வை எதிர்கொள்கின்றன. மேலும் தொடர்ச்சியான சூடான மற்றும் காரமான பொருட்களை அதிகம் உட்கொள்வதாலும் இது பாதிக்கப்படுது. ஸோ ரொம்ப சூடாவோ காரமாக சாப்பிட்டோம்னா இந்த சுவை மொட்டுகள் வந்து பாதிக்கப்படும். இருந்தாலுமே இவை உடலிலே வேகமாக புதுப்பித்தல் அடையும் செல்களாகும். இச்செல் ஒவ்வொரு 7 முதல் 10 நாட்களுக்கு புதிய செல்களை ஈடு செய்யப்படுகின்றன. அதாவது 7லேருந்து 10 நாட்களுக்குள்ள அது தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுவை மொட்டு செல்கள். அடுத்து மெலனின் என்பது நம்மளோட தோல் நிறமி. ஓகேவா. ஸோ மெலனின் என்னும் தோல் நிறமையை எது உற்பத்தி செய்யுதுன்னா மெலனோசைட்டுகள் தான் உற்பத்தி செய்யுது. அப்போ மெலனினை உற்பத்தி செய்வது மெலனோசைட்டுகள். இந்த மெலனின் நிறமிகள் தோலுக்கு நிறத்தை அளிப்பதோட சூரியனோட புற ஊதா கதிர்களிலிருந்து நம்ம தோலை பாதுகாக்குது. அடுத்து இந்த தோல் பரப்பானது நிறமிகளை இழுத்தலால் விட்டிலிகோ அல்லது லியூகோடெர்மா என்னும் நிலையை உண்டாக்குகின்றன. இந்த நிறமிப்பு இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரும், நோய் வரும். விட்டிலிகோ நோய் அல்லது லியூகோடெர்மா அப்படிங்கிற நோய் உருவாகுதுன்னு சொல்றாங்க. தெளிவான காரணங்கள் ஏதும் இல்லாமல் வெள்ளை நிற திட்டுகள், அதாவது நிறைய பேருக்கு வந்து முகமெல்லாம் வெள்ளையா இருக்கும் இல்லையா, அதுக்கு காரணம் வந்து இந்த நிறமிகள், இந்த மெலனின்ங்கிற நிறமி வந்து இழப்புனால தான் அப்படின்னு சொல்றாங்க. இது தொற்று நோய் கிடையாது. வயது, பால், இனம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே பாதிப்பு வரக்கூடியதுன்னு சொல்றாங்க. இந்த மெலனோசைட்டுகள் மெலனின் உற்பத்தி செய்ய தவறும் போது திட்டுகள் ஏற்படுகிறது. ஸோ அது காரணம் வந்து இந்த மெலனோசைட்டுகள் அந்த மெலனின்கிற நிறமையை வந்து உற்பத்தி செய்யாம போறதுனால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு முக்கியமான பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 2 வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.